நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருட வைகாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 9/6/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று காலை 10:40 வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:40 வரை விசாகம், பின்பு அனுஷம். நாம யோகம் இன்று பிற்பகல் 1:39 வரை சிவம், பின்பு சித்தம். கரணம் இரவு 11:33 வரை கரசை கரணம், பின்பு வணிசை கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 4:40 வரை மரண யோகம் இருக்கு. அதன் பின்புதான் சித்த யோகம் ஆரம்பம் ஆகிறது. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 4:40 வரை ரேவதி, அதன் பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் வைகாசி விசாகம். முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு வைகாசி விசாகம், அவருடைய பிறந்த நட்சத்திரம் இது. வைகாசி விசாகன்றது அவர் பிறந்த நட்சத்திரம். இன்றைய தினம் விசாக நட்சத்திரக்காரில் முருகனை இன்னைக்கு மனதார வேண்டினால் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் முருகரும் சிவபெருமானையும் வணங்க வேண்டியது. கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சங்கனியும் அது கூட அருகம்புல்லும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், மிதுனத்தில் புத பகவானும் குரு பகவானும், சிம்மத்தில் அங்காரக பகவான் கேது பகவான், துலாத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான். இன்று காலை 8:50 சந்திரன் விருச்சிக ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். மேஷ ராசிக்கு 9 மணியிலிருந்து சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லும் போது முருகனுடைய ஒரு நாள், அவருடைய பிறந்த தினம், அந்த பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லக்கூடியது. அதனால இன்னைக்கு முருகரை நன்றாக வணங்குங்கள். முருகப்பெருமானுக்கு உரிய இந்த நாளை யாரெல்லாம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இன்றைய தினம் முருகனை நன்றாக வணங்கி 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது கடந்த பிறவியில் பாவம் செய்திருந்தால் இந்த பிறவியில் அது தொடர் தோல்விகளை தான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இது கொடுக்கும். அதனால இந்த வைகாசி விசாக இந்த காலகட்டத்தில் முருகனை நல்லா வேண்டி அவருக்கு தீபம் 6 தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் 8:50 வரைக்கும் எது ஒன்றாலும் செய்யலாம். அதன் பின்பு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையோடு செய்வது மிகவும் நல்லது. கடன் விஷயங்களால் குற்ற வருத்தங்கள் நேரிடக்கூடிய ஒரு தருணம். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய நபர்களால் மாறுபட்ட அனுபவம் ஏற்படும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றிலாம் மறையும். இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசயின் 4ஆம் எண் அசு நிறம், இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்கள் எல்லாம் இன்னைக்கு மறைகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பலம் மற்ற பலவீனங்களை உணரக்கூடிய ஒரு சக்தி இன்னைக்கு ஏற்படும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் சீராகும். பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய இசை தென்மேற்கு திசை அதிசயின் 3ஆம் எண் அதிர்ஷ்ட ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்பட்டு நினைத்தது முடிக்கக்கூடிய ஒரு தருணம். தடையாக இருந்தவர்கள் எல்லாம் விலகிச் செல்வார்கள். இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும். அரசால் இன்னைக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். மற்றவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுங்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல லாபங்கள் ஏற்படும். இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, காப்பீடு தொடர்பான பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் லாபங்கள் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயத்தால் கை இருப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம். அதாவது செலவுகள் இன்னைக்கு ஏற்படும். மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. பாகப்பிரிவினை சொத்துக்கள் பாகப்பிரிவினையில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு குறையும். நெருக்கடியாக இருந்தவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் சிக்கல்கள், தடைகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய இசை வடகிழக்கு திசை, அதிசய எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிற வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்னைக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரர் கையிருப்புகள்லாம் குறையும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, கால்நடைத்துறை, விவசாயத்துறை இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லதொரு நாளாக இன்னைக்கு அமையும். பெரியோர்களின் ஆலோசனை உங்களுக்கு சிறப்பை தரும். சில மாற்றத்தையும் ஏற்படுத்தும். பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான பயண வாய்ப்புகளும் சாதகமாக அமையும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். இன்றைய நாள் வரவு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை, அதிசய எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதாவது ஒரு சில விஷயத்துக்கு முடிவே கிடைக்கலை அப்படின்னு நினைத்திருந்தவர்களுக்கு இன்னைக்கு அதுல ஒரு முடிவு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சிறுதூர பயணங்களால் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி மன தெளிவு ஏற்படும். புதுவிதமான ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் கல்வி விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும். வியாபார விருத்திக்கான சூழல்லாம் அமையும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த அசதி, சோர்வு இதெல்லாம் விலகுகின்ற நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, ஆடம்பரமான விஷயங்களால் நெருக்கடிகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கோ. அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. வருமானம் குறித்த எண்ணங்கள்லாம் மேலோங்கும். குடும்பத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தேவையற்ற பேச்சுக்கள், தேவையற்ற விதண்டாவாதங்கள் இதெல்லாம் குறைத்து கொண்டால் இன்றைய நாள் நன்றாக இருக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். புதுவிதமான உணவுகள்ல ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை தெற்கு திசை, அதிசய எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம்
ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, வித்தியாசமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். இலக்கியம் சார்ந்த துறைகள்ல புதிய ஆர்வம் அதிகரிக்கும். நெருக்கமானவர்களின் தேவையில்லாத பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனைகள் தீரும். நீண்ட நாள் ஆசைகள்லாம் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு தருணம். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். இன்றைய நாள் தடை தாமதங்கள்லாம் விலகுகின்ற ஒரு நாள். அதிசய திசை மேற்கு திசை. அதிசய எண் 9ஆம் எண் அசு நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும். புதுமையான விஷயங்களால் விரயங்கள் ஏற்படும். சகோதரர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஆர்வமின்மை ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய இசை வடக்கு திசை. அதிசய எண் 2ஆம் எண் அசு நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திர பொறுப்புகள்லாம் குறையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அந்த மகர ராசி நேயர்களே, எந்த ஒரு செயலையும் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்த வேலையை முடிக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களிடம் இன்னைக்கு ஏற்படும். கடன் பிரச்சனைகள்லாம் விலகும். பாக பிரிவினைகளில் தெளிவு ஏற்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். வெளியூர் வர்த்தகத்தில் ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்த சில உதவிகரம் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் முயற்சி திருவினையாக்கும். அதிசய இசை மேற்கு திசை. அதிசய எண் 4ஆம் எண் அசு நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய தினம் பெற்றோர்கள், அதாவது உங்களுடைய தாய் தந்தையர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமான சிந்தனைகள் அதிகரிக்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீர்கள். சமூக பணிகள்ல புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். உலக நடவடிக்கைகள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை கிழக்கு திசை. அதிசய எண் 7ஆம் எண் அசு நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நெருக்கடியான சில பிரச்சனைகள்லாம் குறையும். எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். திட்டமிட்ட காரியங்கள்லாம் கைகூடும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். மனதில் ஒரு புதுவிதமான தேடல்கள் இன்னைக்கு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகி தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய இசை மேற்கு திசை. அதிசய எண் 3ஆம் எண் அசு நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.